Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. நாகைக்கு இபி செல்வதால் அவசரமாக நெல் மூட்டைகளை அகற்றுவதாக அதிமுக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இன்றைய தினம் ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவரானவர் தஞ்சாவூர், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு சென்று அங்கு நெல் மூட்டைகள் தேக்கத்தில் இருக்கிறதா, கொள்முதல் செய்யப்படாமல் இருக்கிறதா, விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள் என்ற விவரங்களை கேட்டறிந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அவர் நாகை செல்ல உள்ளதால் அங்கு இருக்கக்கூடிய நெல் மூட்டைகள் அவசரமாக அங்கிருந்து அகற்றப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அவசரமாக எடுத்துச் செல்ல இபிஎஸ் வருகையே காரணம் என அதிமுகவினர் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய நிலையில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்போ நெல் ஆல்ரெடி அவங்க வெளில எடுத்துன்னு சொல்றாங்க. இப்போ உள்ள அடிக்கிறது மூட்டை, பிளாட்பாரத்தில் மூட்டை இருக்கு. இந்த மூட்டை முளைச்சது காரணம் யாரு? இது நெல் எடுக்கிறது காரணம் யாரு சார்? இது எடுக்கிறது பிரச்சனைன்னு சொல்றீங்கன்னா டிபிசி தான் பிரச்சனை, சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, வெளியே எடுக்கிற நெல் நாங்கள் எடுக்கலங்கிறாங்க. இப்போ மூட்டை அடிக்கிருக்கு, பிளாட்பாரத்தில் மூட்டை அடிக்கிருக்கு. இதில் மூட்டையை பாருங்க, நீங்களே பாருங்க, கேமரா கொண்டாங்க, எல்லாமே முளைச்சிருக்கு. பிளாட்பாரத்தில் லாட் போட்டாச்சுன்னா உடனே மூட்டை ஏத்துங்க. அப்படி நீங்க முடியலையா நிப்பாட்டுங்க, விவசாயிகள் நிப்பாட்டுங்க. எங்களால சென்டர்ல எடுக்க முடியாது, அது மாதிரி கொரிய நிப்பாட்டுங்க. நீங்க இந்த பிளாட்பாரத்துக்கு லாட்டு போட்டு அவங்க இது கவர்மெண்ட் நெல், இது இப்ப விவசாயிகள் நெல் கிடையாது. இந்த அரசாங்கத்து நெல் இந்த முளைச்சு இந்த வந்துடுச்சு. அரசாங்கத்துக்கு நட்டம் தானே அது. இந்த நெல் இந்த இடத்த விட்டு அந்த போனாதான் அடுத்த நெல் இங்க வரும். ஆக இந்த நெல்லை டிஸ்போஸ் பண்ணாது யார் தவறு? ஏங்க லாரி வராது காரணம் என்ன? லாரி வரணும், இந்த நெல் டிஸ்போஸ் ஆகணும், திரும்ப அடுத்த விவசாயிகளோட நெல் இங்க வரணும். அப்பதானே சுழற்சி ஆகிட்டே இருக்கும். தேக்குனா அப்புறம் எப்படி செமிச்சு போயிடாதா? அதிமுகவினருடைய குற்றச்சாட்டை நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள். நெல் மூட்டைகளை எடுத்துச் செல்ல வானிலையே காரணம் என அவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னார்கள் பார்க்கலாம். மழை வர்றதுனால வெளில உள்ள நெல் எல்லாத்தையுமே குடோனுக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்படி இல்ல, ஸ்டோரேஜ் அதிகமானாலும் டன்னேஜ் படி வண்டி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம டன்னேஜ் அதிகமானதுனால இப்போ வண்டி போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இவ்வளவு நாள் டன்னேஜ் அதிகமா இல்ல, டன்னேஜ் அதிகமாயிட்டு இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே ரெயின் ஹெவி ரெயின் சொல்லிருக்கனால இப்போ வெளில உள்ளதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு மேல உள்ள வானிலை சூழ்நிலை மட்டும் தான் மாறிட்டு இருக்கு. இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மழை கிடையாது, எல்லாருக்கும் வெளில பிடிச்சி தான் இருந்தோம், வெளில வச்சுட்டு தான் இருந்தோம். இப்போ மழை வந்துருச்சு, டன்னேஜ் அதிகமானதுனால இப்போ எல்லா நிலையும் வெளில உள்ள நெல்லை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் உள்ள நெல்லை வெளில எடுப்பாங்க. இப்போ அது கீழே அடியில உள்ள நெல் தூக்கிட்டு வரும்போது கொட்டுற நெல் தானே, ஓரத்தில் உள்ள நெல்லாம் அது சிந்திர நெல் தான். அது வெளில உள்ள நெல் எல்லாமே சிந்திர நெல் தான். நீங்க பாருங்க, லோடிங் பாயிண்ட்ல கூட பார்க்கலாம், அந்த இடத்த பாருங்க, வெளில இருந்து வர நெல் தான், சிந்திர நெல் தான். அது நம்ம நெல்லாம் முளைக்கல. அது பிடிச்ச நெல்லை கண்டிப்பா கொண்டு போய் பத்திரமா கொண்டு குடோன்ல வைக்கணும். அதான் நம்மளோட ரூல்ஸ். அதனால இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. இதுவரை நெல்லை எடுத்து செல்லாமல் தற்பொழுது அவசரமாக நாகைக்கு இபிஎஸ் அவர்கள் வருவதை ஒட்டியே இந்த நெல் அப்புறப்படுத்தப்படுவதாக அதிமுகவினர் தெரிவித்திருந்த நிலையில் அது உண்மையல்ல, வானிலை காரணமாக நெல் மூட்டைகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தும் கள தகவல்களோடு நம்முடைய செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். லெனின், அதிமுகவினர் தரப்புல ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஆனா அதையே அதிகாரிகள் மறுத்து பேசுறாங்க. களத்துல நிலவரம் என்னவாக இருக்கிறது லெனின்? நிச்சயமாக கௌதமே, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,00,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தற்போது 80% மேல் அறுவடை பணிகள் முடிவுற்ற நிலையில் மீதமுள்ள அறுவடை பணிகள் பருவமழையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்வதற்காக நாகை மாவட்டத்தில் 120 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை முறையாக லாரிகள் மூலம் இயக்கம் செய்யப்படாமல் கிடப்பில் போட்டப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு வந்தனர். இதனால் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களிலும் சராசரியாக 5,000 மூட்டைகள் கிடங்குகளுக்கு இயக்கம் செய்யப்படாமல் தேங்கி கிடப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மேற்கொண்டு கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை அடுக்க இடமில்லாமல் கொள்முதல் செய்யும் பணி நிறுத்தப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கில் விவசாயிகளின் நெல் மூட்டைகள் தேங்கி கிடைக்கிறது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் பருவமழை தீவிரமடைந்து தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் வெண்மணி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வருகிறது. மேலும் மழையில் நனைந்த மூட்டைகளை தார்பாய் கொண்டு மூடுவதால் இறுக்கம் ஏற்பட்டு நெல்மணிகள் முளைத்து சாக்கிற்கு வெளியே வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நேற்று நியூஸ் தமிழ் செய்தியில் வெளியானது. இந்த நிலையில் இன்று டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்து வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாகை மாவட்டத்தில் ஆய்வு செய்ய உள்ளார். மேலும் வெண்மணி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் இன்று மழை வெற்றியிருப்பதால் லாரிகள் மூலம் நெல் மூட்டைகளை எடுத்துச் செல்லும் பணி நடைபெற்று வருகிறது.
இந்த நிலையில் இத்தனை நாட்களாக ஏற்றி செல்லாமல் இருந்த நெல் மூட்டைகளை எடப்பாடி பழனிசாமி வருவதால் அவசர அவசரமாக நெல் மூட்டைகளை லேரின் மூலம் எடுத்துச் செல்வதாக அங்குள்ள அதிமுக குற்றம் சாட்டி வந்திருந்தனர். 2 நாட்களாக மழை பெய்த நிலையில் நேற்று இரவு இன்றும் மழை விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த கிடங்குக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பணிகளை முடிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கௌதமி, உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி லெனின். நாகையில் இந்த கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அவசரமாக எடுத்துச் செல்ல இபிஎஸ் வருகைதான் காரணம் என அதிமுகவினர் குற்றம் சாட்டியிருந்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த பிளாட்பாரத்துக்கு வந்து லாட்டு போட்டு அவங்க இது வந்து கவர்மெண்ட் நெல், இது இப்போ விவசாயிகள் நெல் கிடையாது. இந்த அரசாங்கத்து நெல் இந்த முளைச்சி இந்த வந்துடுச்சு. அரசாங்கத்துக்கு நட்டம் தானே இது. இந்த நெல் இந்த இடத்த விட்டு அந்த போனால் தான் அடுத்த நெல் இங்கே வரும். ஆக இந்த நெல்லை டிஸ்போஸ் பண்ணாது யார் தவறு? ஏங்க லாரி வராது காரணம் என்ன? லாரி வரணும், இந்த நெல் டிஸ்போஸ் ஆகணும், திரும்ப அடுத்த விவசாயிகளோட நெல் இங்கே வரணும். அப்போ தானே சுழற்சி ஆகிட்டே இருக்கும். தேக்குனா அப்புறம் எப்படி செமிச்சு போயிடாதா? இது இன்னைக்கு எடப்பாடியார் இங்கே வருகை தரதுனால அவசர கதியாக இப்போ இந்த எல்லா நெல்லையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.